சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறார்கள். சஹாபாக்கள் இருக்கிற சஹாபாக்கள்லாம் வந்தாங்க. அங்கே இருக்கிற முக்கியமான பிரதானமான அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடினாங்க. இப்போ நம்ம ஒரு ஆண்டு துவக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும், ஒரு ஆண்டை உருவாக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கேட்கிற பொழுது பலரும் பலவிதமான யோசனைகளை சொன்னார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திலே சொல்லப்பட்ட சில ஆலோசனைகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். சிலர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவங்க பிறந்த அந்த நாளை, ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்கல்ல, ரபியுல் அவ்வல் பிறை 12 என்றும் ஒரு கருத்து இருக்கிறது, 9 என்றும் ஒரு கருத்து இருக்கு. பிரபல்யமான கருத்து ரபியுல் அவ்வல் பிறை 12 என்பதுதான். அந்த ரபியுல் அவ்வல் பிறந்த அந்த நாளை நாம் வருடத்தின் துவக்கமாக வைத்து அந்த பிறப்பையே நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா வருடமாக வைக்கலாமே என்று ஒரு யோசனை சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு யோசனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, நபித்துவம் கிடைத்ததல்லவா, நபியா அல்லாஹ் ஆக்கி வச்சான்ல, அந்த நபித்துவம் கிடைத்த நாளை, அந்த நாளை வருடமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க பிறந்த அந்த நாளை வருடமாக நாம் ஏற்படுத்தலாம் என்று ஒரு யோசனைக்கு பின்னால் நபித்துவத்தை வைத்து நபியாக ஆக்கப்பட்ட அந்த தினத்தை நான் என்ன சொல்லலாம் சொன்னா ஒரு வருடமாக நாம் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி இரண்டாவது ஒரு யோசனை சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க வஃபாத், இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போனாங்கள் அல்லவா, அந்த வஃபாத்தை நாம் நினைவு கூறும் முகமாக ஒரு ஆண்டை ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லியும் ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதே போன்று இன்னொரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது ஹிஜ்ரத். மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து மதினாவுக்கு சென்றதுதான் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே ஹிஜ்ரத்தை நாம் முன்வைத்து ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் செய்யலாம் என்று சொல்லி கிணியவர்களே, அப்படி யோசனைகள் சொல்லப்படுகிற பொழுது இந்த கடைசியா சொன்ன இந்த யோசனை இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஹிஜ்ரத்தை அடிப்படையா வச்சு பண்ணலாம் சொல்லிட்டு இந்த யோசனையை சொன்னது ஹஜ்ரத் அலியின் கரமுல்லாஹ் வஜ்ஹு அவங்க சொன்னாங்க. அப்படிங்கிறது நமக்கு ஹாக்கிம் என்ற ஹதீதுடைய கிரந்தத்திலே 4218 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்த்தோம்.